ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சி ப்ரோக்ராமிங்கில் printf மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு printf ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது சி ப்ரோக்ராமிங்கில் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணி எப்படி ஒரு printfல வந்து நம்ம ஒரு மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த printfக்கான நான் சின்டாக்ஸ் எழுதுகிறேன். உங்களுக்கு தியரி கான்செப்ட்டு சிம்பிளான ஒரு printf எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கிளாஸுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு printf ஸ்டேட்மெண்ட்டை கற்றுக்கிறதுக்கு ஒரு கண்டினியூஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, வாங்க எப்படின்றத பார்க்கலாம். printfனா என்னென்னு நம்ம பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் printf அப்படின்னு. ஓகே, இந்த printfக்கு வந்து நம்ம சின்டாக்ஸ் எழுதிக்கலாம். எல்லாமே சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்று நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். printf ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கமா ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா printf ஸ்டேட்மெண்ட்டுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு printfல வந்து நம்ம மெசேஜை கொடுத்து நம்ம வந்து அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா, அப்போ இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு என்னன்றது தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஒரு அவுட்புட்டுக்கு எப்படி நம்ம printfல கொடுத்து வாங்குறதுன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ரீடபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் வரும். ஒரு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அவுட்புட்டு பார்த்த உடனே இது என்ன ப்ரோக்ராமிங்கு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த யூஸர் வந்து ரீட் பண்ணுற அந்த பர்பஸ் அதை வந்து சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்குள்ளே வரும். ஓகேவா, ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு சொல்லுவோம், வேரியபிள் ஆர் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேரியபிளில் வேல்யூ கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆர்குமெண்ட்டில் வாங்கி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 2 கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, என்னென்னு சொல்லுவோம், ரெகுலர் கேரக்டர். இந்த ரெகுலர் கேரக்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போகிறேன்னு வச்சுக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நேமை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா என்டர் எ நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அவுட்புட்டை எந்த அளவுக்கு நம்ம அட்ராக்டிவாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் வந்து யூஸரோட வேலை. இதை வந்து மற்றவங்க படிக்கிறாங்க இல்லையா, இந்த படிக்கிற விதம், அதை புரிஞ்சுக்கிற விதம், இது எல்லாமே எதில் வந்துடும், இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கில் வந்துடும். அப்போ இந்த ரெகுலர் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கேரக்டர், நம்ம ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் வந்து நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் ரெகுலர் கேரக்டர்னு சொல்கிறோம். ஃபுல்லுமே லெட்டர்ஸில் வரக்கூடியது. அப்போ அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் ஸ்ட்ரிங் புரியுதா? அப்போ அந்த ரெகுலர் கேரக்டரில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ, இப்போ நான் ஒரு நேமை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த என்டர் எ நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது அந்த என்ன எதில் வந்துடும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கேரக்டர் அப்படிங்கிறதுல வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இது பார்த்தீங்கன்னா அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ன்றது ஸ்பெசிஃபையர் மீனிங்னாவே இந்த வந்து என்னது, இந்த பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா, இந்த பர்சன்டேஜ் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூவை வந்து அசைன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து டி அப்படிங்கிற பக்கத்தில் கொடுத்தோன்னா இது டிஜிட்டை சொல்லுதா, ஆர் எஃப்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஃப்ளோட் வேல்யூவை சொல்லுதா, ஆர் சி அப்படின்னு கொடுத்தோம்னா கேரக்டர் வேல்யூவை சொல்லுதா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வேல்யூ. இதுக்கு பேர் என்னென்னு சொல்லிங்கன்னா டைப் ஆஃப் வேல்யூ. அப்போ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து என்ன மாதிரியான வேல்யூவை வந்து இதை வந்து டிசைன் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரெகுலர் டெஸ்ட்னு எதை சொல்கிறோம், என்டர் எ நேம்னு சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணி எது வருது, ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அப்போ இங்கே என்ன வரும், பர்சன்டேஜ் அப்படின்னு இங்கே வரும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். printf ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுவோம். printf என்டர் எ நேம் கொடுத்து பர்சன்டேஜ்ன்றது ஃபார்மேட் ஸ்பெசிஃபை. இதை ஃபாலோ பண்ணி என்ன டைப் ஆஃப் வேல்யூ, என்ன மாதிரி டைப் ஆஃப் வேல்யூ நீ டிஸ்பிளே பண்ண போகிறன்றது கேட்கும். அப்போ இங்கே வந்து டி அப்படின்னு கொடுச்சின்னா அப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறோம், அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஜிட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இதே இன்கேஸ்
டிக்கு பதில் எஃப் இருந்ததுன்னா நான் ஃப்ளோட் வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண போகிறேன்னு அர்த்தம். இது இல்லைனா இதை விட்டுட்டு சி போடனா கேரக்டர் வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த டைப் ஆஃப் வேல்யூவை சொல்கிறது தான் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற சிம்பிள். இது கம்பல்சரி நம்ம பிரிண்டப் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுப்போம். இப்போ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஹேஷ் இன்க்ளூட் studio.h இந்த லைனை கொடுத்தா தான் printf அப்படிங்கிற மெத்தட் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா எரர் அடிச்சிரும். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்டு லைப்ரரிக்குள்ளே தான் இந்த printf அப்படிங்கிற மெத்தடே இருக்குது. இதனால நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். தென் இன்டி மெயின், இது ஒரு ஃபங்க்ஷன், ஓப்பனிங் ப்ரேஸ். இப்போ இங்கே வந்து நான் இன்டீஜரில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், நம்பரும் கொடுத்து 6ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறேன். இப்போ அந்த 6ன்ற வேல்யூ வந்து நம்பர் அப்படின்ற வேரியபிளில் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா printf. இப்போ இந்த வாங்கியிருக்க இந்த வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். printf. இப்போ இங்கே கொடுக்குறத மேட்ரு. இப்போ இங்கே கொடுக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இப்போ நான் நான் தியரியாக நடத்தியிருக்கேன். printf ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நமக்கு மேட்ரு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்மேட் ஸ்ட்ரிங் வந்து இங்கே கொடுக்க போகிறோம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்கலாம்? ரெகுலர் கேரக்டரையும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரையும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரெகுலர் கேரக்டர் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம எதை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம்? ஒரு நம்பரை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்னென்னு கொடுக்கலாம்? த நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெகுலர் கேரக்டர் கொடுத்துட்டேன் இல்லையா? கோலன் வச்சு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை மென்ஷன் பண்ணோம். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? பர்சன்டேஜில். அப்போ பர்சன்டேஜ் இங்கே வச்சுட்டு இது என்ன டைப் ஆஃப் வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ண போகிறோம்? நம்பர்ன்றது டிஜிட்டு. அப்போ டிஜிட்டு தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் வேல்யூவை கொடுக்கணும்? டியா, சியா, எஃப்ஆ? டி தான் கொடுக்கணும். டி ஃபார் டிஜிட் கொடுத்தாச்சு இல்லையா? டபுள் கோட்ஸை இங்கே ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸை இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே முடிச்சிட்டோம். என்ன ஃபார்மேட்டில் நம்ம ஒரு டேட்டாவை டிஸ்ப்ளே பண்ண போகிறோன்றதை கம்ப்ளீட்டாக அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை முடிச்சிட்டோம். அந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங்குக்குள்ளே தான் ரெகுலர் கேரக்டரும் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வருது. ரெகுலர் கேரக்டர்ன்றது இது வரைக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் ரெகுலர் கேரக்டர். ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ன்றது இந்த பர்சன்டேஜ் வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இப்போ அந்த ஒன்றா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சால் தான் ஈஸியாக ஒரு printf ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு புரியும். அப்போ ஃபார்மேட் ஸ்ட்ரிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. கமா போட்டுட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன்? வேரியபிள் ஆர் வேல்யூ. நம்ம வேரியபிளுக்குள்ளே தான் நம்ம வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வேரியபிள் இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? நம்பர். அப்போ அந்த நம்பர் வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிக்குலன் வச்சு எண்ட் பண்ணிடணும். அப்போ நமக்கு இங்கே என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும்? 6ன்னு இந்த நம்பரில் வந்து உட்காந்துருக்கும். இங்கே இன்ட்டுன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா மெயின் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம கண்டிப்பாக இங்கே ரிட்டன் பண்ணணும் வேல்யூவை. ரிட்டன் 0. இது என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோன்றதையே நான் ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அந்த கிளாஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தா தான் உங்களுக்கு மீனிங் புரியும். ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரியான அவுட்புட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த printf ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே தான் இங்கே நமக்கு டிஸ்ப்ளே ஆக போகுது. என்ன டிஸ்ப்ளே ஆகும்? இந்த கோட்ஸுக்குள்ளது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். த நம்பர் இஸ் இந்த கோலன், இந்த பர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது டைப்பை மென்ஷன் பண்ணுறது. சரியா? டைப் என்ன டைப்பு? இது வந்து இன்டிஜர் டைப்பு. இன்டிஜர்னு இது என்ன பண்ணிக்கிறோம்? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே இன்டிஜரில் என்ன வேல்யூ நமக்கு இருக்குது? இந்த நம்பரில் 6ன்றது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். 6 அப்படின்னு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிடும். அப்போ அந்த நம்பர் இஸ் 6 அப்படின்னு நமக்கு வந்து என்ன பண்ண அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். printf ஸ்டேட்மெண்ட் வந்து விதமான டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஒரு மெசேஜ் எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி அந்த வேல்யூவை எப்படி இந்த printfல நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு வந்து printf ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாகவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அது printf ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் இன்டிஜர் வேல்யூ கொடுக்காம ஒரு கேரக்டர் கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணி பாருங்கள், ஆர் ஒரு ஃப்ளோட் நம்பரை கொடுத்து டிஸ்ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது இந்த printf ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மாறும்? இந்த ரெகுலர் டெக்ஸ்ட், அதாவது இந்த ஃபார்மேட் ஸ்ட்ரிங் கொஞ்சம் மாறும். இப்போ நீங்கள் நேமை டிஸ்ப்ளே பண்ண போகிறீங்கன்னா த நேம் இஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அப்போ நேம் கொடுக்கும்போது இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், சி அப்படின்றது இந்த கேரக்டரை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள் தான். உங்களுக்கு இது ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். இது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.